குயிக்காக சிம்பிளாக ஒரு எக் கிரேவி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 3 முட்டை, கொஞ்சமாக உப்பு, பெப்பர், கரம் மசாலா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடான உடனே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. உடனே கிளற வேண்டாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு வாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக அது வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை இது கூட ஆட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கிரேவி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.